குட் மார்னிங். இந்த திருவிழியானது எழுந்ததாக ஜெயபலானந்த் ஒருத்தரும் பிரான்சிஸ் ஜேவியருடைய பிறந்த நாளுக்காக பிரான்சிஸ் ஜேவியர் ஹாப்பி பர்த்டே மற்றும் விசேஷமான கருத்துக்காக மரிய ஜான்சனுடைய நல்ல உணர்வுக்காக திருவிழா கொடுக்கப்படுகின்றது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்துவமான சகோதர சகோதரி, இன்று தாய் திருச்சியானது புனித யோகோபு திருத்தூதருடைய திருவிழாவை கொண்டாடுகின்றது. இவர் இயேசுவுக்கு முதல் சாட்சியாக, இரத்த சாட்சியாக வாழ்ந்தவர். தன்னுடைய முழுமையான வாழ்க்கையை கடவுளுக்கு அர்ப்பணித்து ஸ்பெயின் நாட்டில் அவர் இருந்தார். இன்று அவர் மூலியமாக நமக்கும் இந்த கடவுளுடைய ஞானம் அவரையும் கொடுக்கும்படியும் அவருடைய அன்பை புரிந்து கொள்ள சக்தி தரும்படி இந்த திருவிழா மன்றாடுவோம். எல்லா இறைவனும் ஆண்டவரை இறக்கமாயிரும்.
திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, கடவுளின் ஆட்சியாகிய செல்வத்தை மண்பாண்டங்கள் போன்ற நாங்கள் கொண்டிருக்கிறோம். இந்த ஈடு இணையற்ற வல்லமை எங்களிடமிருந்து வரவில்லை, அது கடவுளுக்கே உரியது என்பது இதிலிருந்து விளங்குகிறது. நாங்கள் எல்லா சூழ்நிலையிலும் இன்னலுற்றாலும் மனம் உடைந்து போவதில்லை, குழப்பமுற்றாலும் நம்பிக்கை இழப்பதில்லை, துன்புறுத்தப்பட்டாலும் கைவிடப்படுவதில்லை, வீழ்த்தப்பட்டாலும் அழிந்து போவதில்லை. இயேசுவின் வாழ்வே எங்கள் உடலில் வெளிப்படுமாறு நாங்கள் எங்கு சென்றாலும் அவருடைய சாவுக்குரிய துன்பங்களை எங்கள் உடலில் சுமந்து செல்கிறோம். இயேசுவின் வாழ்வு சாவுக்குரிய எங்கள் உடலில் வெளிப்படுமாறு உயிரோடு இருக்கும் போதே நாங்கள் அவரை முன்னிட்டு எந்நேரமும் சாவின் வாயில் நின்று கொண்டிருக்கிறோம். சாவின் ஆற்றல் எங்களில், வாழ்வின் ஆற்றல் உங்களில் வெளிப்படுகிறது. நான் கடவுள் மீது நம்பிக்கையோடு இருந்தேன், ஆகவே பேசினேன் என்ற மறைநூல் எழுதியுள்ளது. இதற்கொப்ப நம்பிக்கை மனப்பான்மை கொண்டுள்ள நாங்களும் நம்புகிறோம், ஆகவே பேசுகிறோம். ஆண்டவர் இயேசுவை உயிர்த்தெழச் செய்த கடவுளே எங்களை உயிரோடு உயிர்த்தெழச் செய்து அவர் திருமுன் நிறுத்துவார். உங்களையும் அவ்வாறே நிறுத்துவார் என்பது எங்களுக்கு தெரியும். இவை அனைத்தும் உங்கள் நன்மைக்கே நிகழ்கின்றன. இறையருள் பெறுவோரின் தொகை பெருக பெருக அவர்கள் கடவுளுக்கு செலுத்தும் நன்றியும் பெருகும். இதனால் கடவுள் போற்றி புகழப்படுவார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள். கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள். சீயோனின் அடிமை நிலையை ஆண்டவர் மாற்றின போது நாம் ஏதோ கனவு கண்டவர் போல் இருந்தோம். அப்பொழுது நமது முகத்தில் மகிழ்ச்சி காணப்பட்டது, நாவில் களிப்பாரம் எழுந்தது. கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள். ஆண்டவர் அவர்களுக்கு மாபெரும் செயல் புரிந்தார் என்று பிற இனத்தார் தங்களுக்குள் பேசிக் கொண்டனர். ஆண்டவர் நமக்கு மாபெரும் செயல் புரிந்துள்ளார், அதனால் நாம் பெருமகிழ்ச்சியில் இருக்கிறோம். கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள். ஆண்டவரே, தென்னாட்டின் வறண்ட ஓடையை நீரோடையாக வாழ்வனை மாற்றுவது போல் எங்கள் அடிமை நிலையை மாற்றியவர். கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள். கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள். விதையெடுத்து செல்லும் போது அழுகையோடு செல்கின்றார்கள். அரிகளை சுமந்து வரும்போது அக்களிப்போடு வருவார்கள். கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் கண் தரவும் நீங்கள்
நீர் ஆட்சி புரியும் போது என் மக்களாகிய இவர்கள் இருவருள் ஒருவன் உமது அரியணையில் வலப்புறமும் இன்னொருவன் இடப்புறமும் அமர செய்யும் என்று வேண்டினார். அதற்கு இயேசு, நீங்கள் என்ன கேட்கிறீர்கள் என உங்களுக்கு தெரியவில்லை. நான் குடிக்கப் போகும் துன்ப கிண்ணத்தில் உங்களால் குடிக்க இயலுமா என்று கேட்டார். அவர்கள், எங்களால் இயலும் என்றார். அவர் அவர்களை நோக்கி, ஆம், என் கிண்ணத்தில் நீங்கள் குடிப்பீர்கள். ஆனால் என் வலப்புறத்திலும் இடப்புறத்திலும் அமர்வும் படி அருள்வதோ எனது செயல் அல்ல, மாறாக அவ்விடங்களை என் தந்தை யாருக்கு ஏற்பாடு செய்திருக்கிறாரோ அவர்களுக்கே அவை அருளப்படும் என்றார். இதை கேட்டுக்கொண்டிருந்த 10 பேரும் அச்சம் கொண்டார்கள். இருவரும் மீது கோபம் கொண்டனர். இயேசு அவர்களை வரவழைத்து, பிற இனத்தவரின் தலைவர்கள் மக்களை அடக்கி ஆளுகிறார்கள். உயர்குடி மக்கள் அவர்கள் மீது தங்கள் அதிகாரத்தை காட்டுகிறார்கள். இதை நீங்கள் அறிவீர்கள். உங்களுடைய அப்படி இருக்கக்கூடாது. உங்கள் பெரியவராக இருக்க விரும்புகிறவர் உங்கள் தொண்டராய் இருக்கட்டும். உங்களில் முதன்மையாக வர இருக்க விரும்புகிறவர் உங்களுக்கு பணியாளராக இருக்கட்டும். இவ்வாறே மானிட மகனும் தொண்டு ஏற்பதற்கு அல்ல, தொண்டு ஆற்றுவதற்கு பலருடைய மீட்புக்காக தம் உயிரை கொடுப்பதற்காக வந்தார் என்று கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவ சகோதர சகோதரர்களே, இன்று தாய் திருச்சியானது புனித யோகோபுடைய திருவிழாவை கொண்டாடுகிறது. இவர் ப்ரொஃபஷனலாக ஒரு மீன் பிடிக்கவராக இருந்தவர். ஏன்னா அவர் தந்தைக்கு கொஞ்சம் பெரிய பணக்காரர் தான். அவங்கள்ட்ட போட்டெல்லாம் இருந்தது. அதனால அவர் அப்பாவுக்கு சப்போர்ட்டிவாக வேலை செஞ்சுருக்கும் பொழுது ஆண்டவர் இயேசு அந்த வழியில் வரும் பொழுது என்னை பின் செல்லும் அப்படின்னு சொன்னது உடனே அவங்க 2 பேரும், அண்ணன் தம்பிக்கு 2 பேருமே அவங்க அப்பா கிட்ட இருந்த அந்த போட்டும் மற்றும் அந்த வலையெல்லாம் வச்சுட்டு உடனே தொடர்ந்து போகிறாங்க. ஏற்கனவே இவங்க 2 பேரும் ஜான் த பேப்டிஸ்ட் கிட்ட ஒரு சீடராக ஒரு ஸ்கூல்ஸ் சொல்லுவாங்க. அதாவது சில நேரத்தில் சில பேர் போய் கற்றுக்குவாங்க. அதுபோல் இவங்க 2 பேர் இருந்தவங்க. அது இல்லாமல் ஒரு சூசைக்கருடைய அண்ணனும் தம்பிக்கோ யாரோ அவங்களுடைய 2 பசங்க தான் இருக்கும். அதனால் அவங்களுக்கு ஆண்டவர் இயேசு பற்றி தெரியும். அதனால் அவர் கூட்டு உடனே அதெல்லாம் வச்சுட்டு போகிறாங்க. யூஸ்வலாக ஏதாவது ஒரு பொருளை நம்ம வெட்டு போகிறோம் அப்படின்னு சொன்னால் அதோட மேலான ஏதோ ஒரு பொருள் இருக்குன்றது தான் இல்லையா? அதுபோல் அவங்க தன்னுடைய பிஸ்னஸ்ஸு, பணம் அதெல்லாமே ஒரு டைம் வச்சுட்டு கிளம்புறாங்க. அப்போது அவங்களுக்கு ஏற்கனவே தெரியும் ஆண்டவர் இயேசுகிட்ட ஏதோ ஒரு விசேஷமான விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அது இல்லாமல் ஆண்டவர் இயேசு எங்கெல்லாம் ஒரு முக்கியமான இடத்துக்கு போனாரோ அது இவரை கூட்டு போயிட்டு இருந்தார். இவரும், ஜான் மற்றும் பேதுரு, இவங்க 3 பேரையும் கூட்டு போயிட்டு இருந்தார். அது இந்த சைரஸ் டாட்டர் இருக்காங்களே அந்த இடத்துல, அப்புறமேட்டு இந்த டிரான்ஸ்பிரேஷன் கடவுளுடைய மாட்சிமை அவருடைய முகம் கடவுளுடைய முகமாக மாறும் பொழுது அந்த நேரத்திலையும் இவர் இருந்தார்கள். ஆனால் இன்னைக்கு நற்செய்தியில் பார்க்கும் பொழுது இயேசு இடத்துல அவருடைய தாயார் உரிமையோடு ஆண்டவர்கிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் ஆட்சியில் இருக்கும் பொழுது என்னுடைய 2 பிள்ளைகள் உங்கள் அக்கம் பக்கத்தில் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது யோசித்து பாருங்களேன். ஒரு தாய் தன்னுடைய பிள்ளைகளுக்கு என்ன வேணும் அப்படின்றது அவங்க விருப்பப்படுறாங்க. அதாவது இன்னைக்கு நிறைய பேர் பிள்ளைகள் எப்படி இருக்கணும் பிள்ளைங்களாம் நல்லா படிக்கணும், ஓகே, அம்மா நல்ல வேலைக்கு போகணும், நல்லா சம்பாதிக்கணும் தானே? இதுவரையும் யாரும் இப்போ பிள்ளைங்கள் அப்படி பண்ணியிருக்காங்களா? நல்லா சம்பாதிச்சுட்டு கொண்டு பெட்ரோல் கொடுத்துருக்காங்களா? ரொம்ப ரேர், 1% இருக்கலாம். ஆனால் பெரும்பாலும் எந்த ஒரு பெற்றோர்கள் பிள்ளைகள் நான் சம்பாதிச்சதெல்லாம் அவங்ககிட்ட தான் இருக்கணும் கொடுக்குறேன், யாராவது கொடுக்குறது இல்லையா? அதை 1-2 பேர் இருக்கலாம். அப்படி கொண்டு வந்தால் கூட சில பேர் வாங்க மாட்டாங்க. அந்த மாதிரி தாயார் கூட இருக்கிறாங்க. ஆனால் இங்கே பாருங்களேன், ஆண்டவர் அந்த அம்மாவுக்கு தெரியுது
இவர் வந்து ஒரு நாள் கண்டிப்பாக ஒரு அரசன் ஆவார் அப்படின்னு. அப்போ அந்த அரசனாக இருக்கும் பொழுது அக்கம் பக்கத்தில் 2 பேர் என்னுடைய பிள்ளைகள் இருக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறாங்க. அது ஒரு பெரிய ஆசீர்வாதம் தான். அந்த மாதிரி ஒரு ஞானம் வந்து அந்த தாய்க்கு இருக்கு. இன்னைக்கு எத்தனை பெற்றோர்களுக்கு வந்து என்னுடைய பிள்ளைகள் வந்து கடவுள் அக்கம் பக்கத்தில் இருக்கணும்னு விருப்பப்படுறாங்க? இப்போ கொஞ்சம் சில பேர் தான். சில பேர் வந்து ப்ரே பண்ணுவாங்க, பசங்க வந்து ப்ரீஸ்ட் ஆனால் நல்லா இருக்கும் அப்படின்னு விருப்பப்படுவாங்க. சில பேர் பிஷப் ஆனால் நல்லா இருக்கும்னு விருப்பப்படுவாங்க இல்லையா? அதுபோல் சிலர் மட்டும்தான் வந்து கடவுளுக்கு வேலை செய்யணும் அப்படின்னு விருப்பப்படுவாங்க. ஆனால் ஆண்டவர் இயேசு வந்து அவங்க நீங்கள் என்ன கேட்குறீங்கன்னு உங்களுக்கு புரியல அப்படின்னு சொல்கிறாங்க. அது கரெக்ட் தான். அவங்க நினச்சிட்டு இருக்காங்க ஒரு பொலிட்டிக்கல் ஒரு லீடராக ஆண்டவர் இயேசு வந்த பிறகு அவர் வந்து இந்த நாடை ஆழ்வார். அந்த சமயத்தில் ஒரு சீஃப் மினிஸ்டரோ இல்லை பிரைம் மினிஸ்டர் அந்த மாதிரி சொல்கிறாங்களே, அந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான பொசிஷனில் இருக்கணும் அப்படின்னு தான் அவங்க கேட்குறாங்கன்னு ஆண்டவர் புரிஞ்சுக்கிறாங்க. அது கேட்ட பிறகு நீங்கள் என்ன கேட்குறீங்கன்னு உங்களுக்கு தெரியல, ஆனால் அதே சமயத்தில் நான் பாடப்பட போகின்றனே அந்த மாதிரி ஒரு கிண்ணத்தை நீங்கள் ஏற்றி குடிக்க முடியுமா அப்படின்னு கேட்கும் பொழுது எந்த ஒரு என்ன சொல்கிறது சிந்தனையும் எல்லாமே உடனே ஆமாம் செய்ய முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஆண்டவரும் அதை அக்னாலேஜ் பண்ணுறாங்க. ஆமாம் நீங்கள் செய்வீங்க, அது எனக்கு தெரியும், எனக்காக நீங்கள் வந்து கஷ்டப்படுவீங்க அப்படின்னு அவருக்கு தெரியுது, அது சொல்கிறார். ஆனால் என்னுடைய அக்கப்பக்கத்தில் உட்கார்றதுக்கு வந்து அந்த வேலை வந்து நான் பார்க்குறதில்ல, அது என்னுடைய தந்தை தான் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்களேன், இங்கே ஒரு தெளிவான ஒரு விஷயம் சொல்கிறாங்க. கடவுள் 3 பேர், பிதாசுர பரிசுத்தம் 3 பேருக்கும் அவருக்கு 3 பேர் தனிப்பட்ட முறையில் அவங்களுக்கு ஒரு வேலை இருக்குது. ஆண்டவர் இயேசு வந்து அவர் வந்து தந்தையுடைய வேலை வந்து செய்ய விருப்பப்படலை. அதுதான் அவர் சொல்கிறாங்க, அது என்னுடைய தந்தையுடைய வேலை, அது என்னுடைய வேலை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. சில நேரத்தில் நம்ம என்ன பண்ணுறோம்னா எல்லாருடைய வேலையில் போய் மூக்கு போடுறோம். பார்த்துருக்கீங்களா? எல்லா விஷயம் அக்கம் பக்கத்தில் யாரை வீட்டில் என்ன நடக்குது அங்கே போயிட்டு என்ன நோண்டுறது, இது என்ன பண்ணுறாங்க, அது என்ன பண்ணுறது, இந்த மாதிரி பண்ணுவாங்க. ஆனால் கடவுள் அப்படி செய்யலை. கடவுளே வந்து பிதாவுடைய வேலை வந்து அவரும் செய்வார், என்னுடைய வேலை நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் சில நேரத்தில் நம்ம வந்து இந்த பதவிக்காக, இந்த என்ன சொல்கிறது அல்பம் ஏன்னா அந்த பொருளுக்காக நம்ம வந்து என்னென்னவோ நம்ம செய்கிறோம். ஆனால் ஆண்டவர் இயேசு இது மூலியமாக அவர் சொல்கிறது என்ன அப்படின்னா, எப்பொழுதுமே உங்களுக்கு என்ன தகுதி கொடுத்துருக்காரோ அதில் நிலைத்து நில்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் வேலை நீங்கள் செய்யணும், மற்றொரு வேலை நீங்கள் போய் இன்டர்ஃபியர் ஆகாதீங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம அப்படி செய்யறதில்லை. நம்ம வந்து மற்றவங்களுடைய வேலையில் தான் போய் ரொம்ப ஆர்வமாக இருக்கணும். கிறிஸ்து நண்பர்களே, என்னுடைய நற்செய்தியில் பார்க்கும் பொழுது ஆண்டவர் 2 பேரும் வந்து அந்த பதவி கேட்கும் பொழுது மற்ற 10 பேரும் அவங்களை பார்த்து கோவப்படுறாங்க. இது என்ன இது, நீங்கள் 2 பேரும் மட்டும், அப்போ நாங்கள் 10 பேர் இருக்கோம், நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறாங்க. அவங்களுக்கும் அந்த பதவியில் இருக்கணும்னு அவங்க கேட்ட பிறகு தான் அவங்களுக்கு அது புரியுது. ஆமாம், ஆனால் அதுக்கு முன்னே அவங்க கேட்டதில்லை. ஒருத்தர் தூண்டுதல் பண்ணுறதுனால இன்னொருத்தருக்கும் வந்து அந்த தவறான விஷயம் செய்கிறதுக்கு வந்து அந்த வாய்ப்பு அவங்களுக்கு கிடைக்குது. அதுதான் இன்றைக்கி நாங்கள் பார்க்குறோம். அந்த 10 பேர் கோவப்படும் பொழுது ஆண்டவர் இயேசு அனைவரையும் கூப்பிட்டு சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, ஒருவேளை நீங்கள் வந்து இந்த மாதிரி நீங்கள் மற்றவங்களுக்கு வந்து நீங்கள் சேவை செய்யணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்படுறீங்கன்னா அதுக்கு முன்னே தெரிஞ்சுக்கோங்க, இயேசு அவர்களை வரவழைத்து பிற இனத்தினவர் தலைவர்கள் மக்களை அடக்கி ஆளுகிறார்கள், உயர்குடி மக்கள் அவர்கள் மீது தங்கள் அதிகாரத்தை காட்டுகிறார்கள், இதை நீங்கள் அறிவீர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அது இல்லாமல் உங்களுடைய அப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. பதவிக்காக பொருளுக்காக நீங்கள் ஆசைப்பட வேண்டாம். நீங்கள் வந்து நீங்கள் என்ன செய்யணுமோ அதே செய்யணும். எப்பொழுதுமே நீங்கள் வந்து மற்ற பதவிக்காக நீங்கள் எந்த வேலையும் செய்ய வேண்டாம் அப்படின்னு அவர் சொல்கிறார். அதை தேடி போக வேண்டாம் அப்படின்னு. நீங்கள் நிறைய பேர் வந்து நான் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகணும் அப்படின்னு தான் விருப்பப்படுறாங்க. ஓகே, யாருன்னா ஒருத்தர் வந்து கொஞ்சம் கீழே விழுந்துட்டாங்கன்னா அது என்ன சொல்ல அது ஃபெயிலியர் நினைக்கிறாங்க. அப்படி இல்லை. ஆண்டவர் இயேசு வந்து இந்த உலகத்தில் வந்தது அது வெற்றியா இல்லை அது ஃபெயிலியரா? சொல்லுங்க, அது வெற்றியா ஃபெயிலியரா? ஃபெயிலியர் தானே. அதனால தான் கிராஸில் தொடங்கினார். கரெக்ட் தானே? அவர் கிராஸில் தொங்குறதுக்கு அது ஒரு வெற்றி கிடையாது, அது வந்து ஒரு தோல்வி தான். அவர் தன்னை இழந்தார். இதுதான் முக்கியமானது. வாழ்க்கையில் வந்து நம்ம சில நேரத்தில் வந்து சில பிரச்சனைகள் ப்ராப்ளம்ஸ் வந்து அதை தாங்கிக்கொள்ள சக்தி தான் நம்மளுக்கு தேவை. அதனால் வந்து சில பேர் வந்து பணக்காரன் ஆகிட்டாங்க அதனால் ரொம்ப கிரேட்டு, அப்படி கிடையவே கிடையாது. கடவுளுடைய பார்வையில் வந்து பவரில் இருக்கிறவங்க தான்
ரொம்ப சிறந்தவங்க அப்படி கிடையவே கிடையாது. பவர் இல்லாத கிராண்ட் அவங்க தான் வந்து பெரிய ஆள். இந்த உலகத்தில் யார் ரொம்ப சிறந்தவர்கள்? யார்? டெல்லியில் பாருங்க தான் நடந்துட்டு இருக்கு. அங்கே அந்த ஆட்சிக்காரர்களுக்கு வந்து அவங்கள சப்ரஸ் பண்ணுறாங்க, அடிக்கிறது, இந்த உச்சியில் ஆணியெல்லாம் வச்சு அவங்களை அடித்து நிறைய பெண்களில் பசங்களெல்லாம் ரொம்ப துன்புறுத்துறாங்க. எதுக்காக? அவங்களுடைய ஆட்சி போயிடும், இல்லை அவங்க வந்து பதவி போயிடும்ன்றதுக்காக. ஆனால் உண்மையை என்ன அப்படின்னா, யார் உண்மையிலே பவர்ஃபுல் அப்படின்னா, யார் ஒருத்தர் வந்து மற்றவங்களை அன்பு செய்கிறாங்க அவங்க தான் வந்து பவர்ஃபுல், மோஸ்ட் பவர்ஃபுல். உங்களால் ஒருத்தருக்கு வந்து அன்பு செய்ய முடியும், மற்றவங்களை நான் மன்னிக்க முடியும், மற்றவங்களை வந்து நான் வந்து எனக்கு மேலே அவங்கள வந்து ஏற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா நீங்கள் தான் பவர்ஃபுல். அன்பு தான் மோஸ்ட் பவர்ஃபுல். இது வந்து நிறைய இடத்துல இல்லை, நிறைய பேர் புரிந்து கொள்வதில்லை. நிறைய பிரீஸ்டுகிட்டையும் இல்லை, நிறைய பிஷப்கிட்டையும் இல்லை. ஏன்னா அவர் என்ன நினைக்கிறாங்கன்னா, அதிகாரத்தில் இருக்கும் பொழுது நான் அதிகாரம் அதுதான் பவர்ஃபுல் நினைக்கிறாங்க. பணம் பதிவு தான் பெஸ்ட் அப்படின்னு நினைக்கிறாங்க. நீங்கள் ஆண்டவர் சொல்கிறார், உங்கள் பெரியவராக இருக்க விரும்புபவர்கள் உங்கள் தொண்டராக இருக்கட்டும், உங்கள் முதன்மையாக இருக்க விரும்புகிறவர் உங்களில் பணியாளராக இருக்கட்டும். இவ்வாறே மானிடமன் தொண்டு ஏற்பதற்கு அல்ல, தொண்டு ஆற்றுவதற்கு, பலருடைய மீட்புக்காக தன் உயிரை கொடுப்பதற்காக வந்தார் அப்படின்னு சொன்னார். பாருங்களேன், கடவுள் மேலே இருக்கிற சக்திசாலி பவர்ஃபுல்லாக இல்லை, அவரே சாதாரண ஒரு மனிதனாக பிறந்த தன்னை இழந்து மக்களை வந்து காப்பாற்றுறதுக்காக வரார். அதுதான் அவரே சொல்கிறார், நான் வந்து வேலை வாங்கிக்கிறதுக்காக வரல, நான் வேலை செய்யறதுக்காக வந்தேன் அப்படின்றார். இதுதான் உண்மை. யார் ஒரு மனிதன் வந்து தன்னையே தாழ்த்தி கொள்கிறானோ அவன் தான் பெரிய ஆள். யார்கிட்ட அன்பு நிறைய இருக்கோ அவங்க தான் பெரிய ஆள். எனக்கு பேச்சு வருது, எனக்கு வந்து பவர் இருக்குது, மணி இருக்குது, எனக்கு பெரிய வீடு இருக்குது, எல்லாம் ஒன்றும் யூஸே இல்லை, அதெல்லாம் வந்து குப்பை தான். கிறிஸ்துவர்களே, நம்ம வந்து இன்றைக்கி நற்செய்தி வந்து ரொம்ப அருமையான ஒரு நற்செய்தி. இந்த நற்செய்தியில் வந்து நம்ம உண்மையிலே நம்ம அது உள்ளே போக போக அந்த தேன் கூட்டில் போகிற மாதிரி அது. அதனால நம்மளுடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே தாழ்ச்சியாக இருப்பது நல்லது. அதனால தான் எப்போதுமே பொய் பித்தலாட்டம் இந்த மாதிரி எல்லாம் பேசாமல் ஒரு சிம்பிளாக எஸ்னா எஸ், நோனா நோ, அந்த மாதிரி நம்ம மற்றவர்களுக்கு சேவை செய்யக்கூடிய மனப்பான்மை இருக்கிறதுக்கு கடவுள் நம்மை அழைக்கின்றார். அதனால இன்றைய நற்செய்தியில் நம்ம வந்து கேட்ட மாதிரி கடவுள்கிட்ட நாம் ஜெபிப்போம். மற்றும் இந்த அப்போஸ்தலர் அந்த புனித யோகோபு வந்து ஸ்பெயின் நாட்டில் போயிட்டு அவர் வேலை செஞ்சார். அந்த நாட்டில் இப்போ நம்ம வேளாங்கண்ணி எப்படி இருக்கு, அதுபோல் 100 மடங்கு ஜாஸ்தியாக இருக்கிற ஒரு கோவில் வந்து ஸ்பெயின் நாட்டில் இருக்குது. அங்கே வந்து மக்கள் வந்து பயங்கர கூட்டம் போவாங்க. அங்கே வந்து இந்த யோகோப் திருத்தூதருடைய அங்கே ஒரு சர்ச் இருக்குது. அங்கே தான் வந்து அவர் வந்து அந்த நாட்டில் ஃபுல்லாக இடத்துல போயிட்டு கடவுளுடைய வார்த்தையை அவர் பரவச்சு அங்கே வந்து அவர் மரணம் அறிந்தார். அதனால என்னுடைய திருவிழா நாம் கொண்டாடுவோம். கடவுள் நம்மளுக்கு வந்து நம்ம மற்றவங்களுக்கு சேவை செய்வதற்கு தான் நம்மளை கடவுள் இங்கே அனுப்பியிருக்கிறார் என்ற புரிதலோடு இருக்க தேவர்கள் வரப்புக்காக இந்த திருவிழா கொண்டாடுவோம். எழுந்து நிற்போம். பல்லவத்தை எல்லாம் வல்ல பிதாவாகிய சுரேசுவை சத்கின்றேன். அவருடைய நம்முடைய சத்கின்றேன். இவர் பசுத்தாவினார் கற்பமாய் இருப்போர் சித்த கண்டு முடந்து பிறந்தார். விழாவின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலைவழி அறிவுண்டு மறைத்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மருத்துவ வைத்து எழுந்தார். பக்கத்தில் விட்டிருக்கின்றார். அவருடைய ஜீவரையும் மற்றவரும் மற்றிருவார். பர்சாவை சத்கின்றேன். பரிசுத்த கத்தோலிக்க திருச்சபை சத்கின்றேன். புனிதருடைய சமூக புரோஜனத்தை சத்கின்றேன். பாவப்பத்தை சத்கின்றேன். சைகிரா உத்தானத்தை சத்கின்றேன். நித்திய ஜீவத்தை சத்கின்றேன். ஆமென். ஏற்றுக்கொள்ளுமே
ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திராவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்த வழியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம் திருமகனின் மீட்பு கிடைக்கும் பாடுகளாகிய திருமுழுக்கினால் எம்மை கருவினே. உமது திருவுள்ளபடி திருத்தூதர்கள் மகன் முதலான கிறிஸ்துவின் துன்ப கிண்ணத்தில் பருகிய புனித யோகாவின் விழாவில் உமக்கு உகந்த பலியை நாங்கள் ஒப்புக் கொடுப்போமாக. எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் மானது. ஆண்டவரே, தூய்மையான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, இந்நாளும் அடுத்த நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறதுமே மெய்யாகவே தகுதி நீதியாக எங்கள் கடமையும் மீட்புக்குரிய சேகமாகும். என்றுமுள்ள ஆயிரம் உமது வந்தையே நீர் கை விடாமல் உம் புனித திருத்தூதர் வழியாக என்றும் கண்காணித்து வருகின்றீர். அதனால் அதனை ஆள்வதற்கு உம் திருமகனின் பதிகளிலாகும் மந்தையை வழிநடத்தும் முதன்மை ஆயராக நீர் அவர்களை நியமித்தீர். ஆகவே வாழ்த்தூதர் முதன்மையான தூதர் அரியணில் அமர்வோர் ஆழ்மை தங்குவோரோடும் வான்படைகள் அணிகள் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகின்றவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரின் இயற்கையாகவே தூயவர் தூய்மையானத்திற்கு மூன்று ஆகவே முடியாமை பொழுதை காணிகளை தூய்மைப்படுத்துகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உடலும் ரத்தமாகவே மாறுவதாக. அவர் பாடக்கடவுள் கிடைத்து தமிழ் எடுத்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீரில் கழித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், இதில் உங்களுக்காக நீக்கப்படும் என் உடல். அவனமே விரும்பி அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீரில் கழித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பலன்கள், ஏனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய ரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காக பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கை மறைப்பொருள். ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பின் நினைவு கூர்ந்து வாழ்வதன் பக்தத்தை வெளிப்படுத்தும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக்கொடுக்கின்றோம். உம் திருமணம் என்று உமக்கு ஊழியம் புரிந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொள்ள எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்து உடலில் ரத்தத்தில் பங்கு கொள்ளும் எங்களை தூயாரோடு சேர்க்க வேண்டும் நம்மை தாழ்மையுடன் கொண்டாடுகின்றோம். ஆண்டவரே, உலகிலும் வரவேற்கும் உமது திருவையில் நினைவு கூர்ந்துள்ளோம். எங்கள் திருத்தந்தை எலியோ, எங்கள் ஆயர் பீட்டர், எல்லா திருநீராகிய அனைவரோடும் உம் திரு அவை நம் அன்பில் நிறைவேற செய்துள்ளோம். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்கு தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரியும் இறந்தோர் அனைவரும் இறக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருநூலில் ஏற்றிடும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரம். கடவுள் கண்ணித்தாய் புனித மரியா, அவருடைய கடவுளான புனித யோசேப், புனித திருத்தூதர்களில் உலகில் உகந்தவராய் இருந்தவராகிய புனித அனைவரோடும் புனித யோகோவரோடையும் புனித அனைவரோடும் நாங்கள் நிலைவாழ் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக புகழ்ந்தேது வளர்ந்த உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் இறைவனாகிய தந்தை
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவனுக்கு நாம் பயிற்சி பெற்று நாம் என்று சொல்வோம். விண்ணுலகில் எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்று வருக, உமது ஆட்சி வருக, உமது திருவலம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தள்ளும். ஆண்டுடைய தீவனத்திலிருந்து எங்கள் விடுவித்து எங்கள் வாழ்நாளின் அமைதியும் கணிகளுடன் மன்றாடுகின்றோம். உமது இறக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுது விடுதலை பெற்று யாரும் கலக்கம் என்று நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கிற்கு பேர் இன்பத்துக்காக உன்னை மீட்பராக இயேசு வரைக்காக காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமது. ஆண்டுடைய கிறிஸ்துவ அமைதியை உங்களுக்கு பெற்று செல்கிறேன். நாம் மீதி உங்களுக்கு அழைக்கின்றேன் என்று திருத்தோடு மொழிதீரே. எங்கள் பாவங்களை பாருங்கள் திருவின் நம்பிக்கை கண்ணோக்கி திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதி மற்றும் என தேவராக என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடும் என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. போக்கும் இருளின் தமரியே, எம்மேல் இரக்கமாயும். உலகின் பாவம் போக்கும் இருளின் தமரியே, எம்மேல் இரக்கமாயும். உலகின் பாவம் போக்கும் இருளின் தமரியே, எமக்கு அமைதியருளும். இதோ இறைவன் செம்மறி உலகின் பாவம் போக்குவவர் சென்ற நிகழ்ந்து கிடைக்க பெற்றோர் பேரை பெற்றோர். என்னாண்டவரே, நீர் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, திருத்தூதர் புனித யோகோவின் விழாவில் உமது திருவிருந்தில் பேரின்பத்துடன் நாங்கள் பங்கு பெறுகின்றோம். அவருடைய பரிந்துரைகளால் நாங்கள் உமது உதவியாய் பெற்றுக்கொள்ள அருள் புரிகிறார்கள். எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ஆமை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருவிழை நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. உங்களுக்கு நன்றி. ஹாப்பி ஃபீஸ்ட் யூ ஆல்.